பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். எசாயா தீர்க்க தரிசன நூல் 51 அதிகாரம் 3வது இறை வார்த்தை. ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார். அதன் பாலை நிலத்தை ஏதேன் போல் அமைப்பார். அதன் பாழ் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார். மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும். நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நம்மை விசேஷ விதமாய் இந்த வசனத்தின்படி ஆசீர்வதித்து நடத்திட அவரை நோக்கி இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். யாக்கோபு தன் தேசத்திற்கு கடந்து வரும்போது அவன் வருகிறான் என்று கேள்விப்பட்ட அவன் சகோதரன் 400 பேரையும் சேர்த்து கொண்டு யாக்கோபை எதிர்க்க புறப்பட்டான். அந்த காலத்தில் யாக்கோபும் அதுபோல ஆட்களை சேர்த்து கொண்டு ஏசாவிடத்தில் சண்டையிட விரும்பவில்லை. ஆகவே அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, நீர் என் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னதுனால தானே நான் புறப்பட்டு வந்தேன். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று நீர் என்னோடு பேசினீரே. இதோ என் சகோதரன் என்னை எதிர்த்து வருகிறார். தேவன் தாமே இந்த இடத்துல இறங்கி வந்து ஒரு சமாதானத்தை கட்டளையிட வேண்டும். நீர் வாக்கு பண்ணின பிரகாரம் என்னை என் தேசத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் மன்றாடினான். வேதம் சொல்லுகிறது, உக்கிர கோபத்தோடு வந்த ஏசா யாக்கோவோடு சமாதானம் செய்து கொண்டான். மிகுந்த ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல காணப்பட்டது. அப்படியே ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணின வார்த்தைகளின் பிரகாரம் அந்த வார்த்தையை சொல்லி தேவனிடத்திலே மன்றாடும் போது கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வாக்கு பண்ணின பிரகாரமான நன்மைகளை தந்து சமாதானத்தை தந்து அவருடைய சமூகத்தில் நாம் நன்றி